போல நான் தொடர்ந்து ஊடக பணி செய்து கொண்டிருக்கிறேன் என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றாக தெரியும். ஒரு சென்னை மாநகரத்தில் ஆணையராக இருக்கக்கூடிய திரு அருண் அவர்கள் பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக செல்வ பிறந்தை அவர்களோடு சேர்ந்து கொண்டு ஒரு ஊடக நிறுவனத்தில் தொழில்நுட்ப பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை இப்படி துன்புறுத்துவது நடு வீட்டில் உங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நிறுவனத்தில் நீங்க எல்லாரும் ஒரு நிறுவனத்தில் ஒரு வீடியோ கேமராமேனா வேலை செய்றீங்க. உங்க வீட்டுக்கு ராத்திரி 12 மணிக்கு வந்து நீ 2 வருஷம் முன்னாடி ஹெல்மெட் போடாம போனேன்னு பைக்கை தூக்கிட்டு போனா உங்க குடும்பத்தில் உள்ளவர்கள் எப்படி அஞ்சுவார்கள்? இன்னொன்னு, உங்களுக்கு தெரியும் ஹெல்மெட் போடாததுக்காக தான் போலீஸ் வீட்டுக்கு வராங்கன்ட்டு. பக்கத்து வீட்டில் இருக்கவங்க உங்களை என்ன நினைப்பார்கள்? உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் உங்களை தொடர்ந்து அந்த நிறுவனத்தில் பணியாற்ற அனுமதிப்பார்களா? சோ ஒரு காவல்துறை அதிகாரி இப்படி அப்பட்டமான துஷ்பிரயோகத்தை செய்து கொண்டிருக்கிறார். இதை இந்த தமிழக அரசின் பொம்மை முதல்வர் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் 2019 எஸ்டாப்ளிஷ் பண்ண போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டின்னு ஒன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. காவல்துறையில் உயர் அதிகாரிகள் மீது புகார் தெரிவிக்க வேண்டும் என்றால் உள்துறை செயலாளர் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஏற்படுத்தப்பட்ட கமிட்டி அது. உள்துறை செயலாளர் அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டியோட சேர்மனா இருப்பாரு. அதோட மெம்பர்ஸ் ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் அண்ட் அடிஷனல் டிஜிபி லா அண்ட் ஆர்டர் இருப்பாங்க. அண்ட் ஹோம் செக்ரட்டரியோட சேர்பர்சன் ஆஃப் போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டின்ற அவரோட கெப்பாசிட்டியில உள்துறை செயலாளரிடம் நேரடியாக புகார் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இன்று வந்தேன்.